முகமது அமீன் அவர்கள் எழுதியுள்ள அஞ்சல் செய்யாத கடிதங்கள் என்ற நூலுக்கு மதிப்புரை வழங்குமாறு எழுத்தாளர் பாமரன் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். எழுத்தாளர் பாமரன் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகால் அறியப்பட்ட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். பாமரனின் பகிரங்க கடிதங்கள் என்ற தலைப்பிலே இவர் குமுதம் வார இதழில் எழுதிய கட்டுரைகள் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாம் மிக பெரும் ஆளுமைகள் என்று கருதுகின்றவர்கள் செய்ய தவறிய விஷயங்கள் குறித்து அவர் எழுதிய பகிரங்க கடிதங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்த்தன. அவர் யாரையும் விட்டு வைக்கவில்லை. சொதப்பல் பக்கங்கள், தெருவோர குறிப்புகள் என்ற நூல்களையும் அவர் எழுதியிருக்கின்றார். இதே அரங்கில் நேற்று அவரது 2 நூல்கள் வெளியிடப்பட்டன. நான் ஏன் தேசபக்தன் அல்ல என்ற ஒரு நூல், இன்னொரு நூல் டுபாக்கூர் பக்கங்கள் என்ற நூல். அத்தகைய சிறப்புமிக்க எழுத்தாளர் பாமரன் அவர்கள் தற்போது VS முகமது அமீன் அவர்களுடைய அஞ்சல் செய்யாத கடிதங்களுக்கு மதிப்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமான ஒரு இனிய நண்பர் அமீன். இது என்னென்னா, அமீன் புத்தகத்தை படிக்க எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. அந்த காலத்தில் இந்த சப்பாஸ் மீனாவா என்னமோ ஒரு சிவாஜி படம் ஒன்று இருக்கும். அதில் சிவாஜி 3வது மாடியில்ன்ட்டு நான் சாக போகிறேன், எனக்கு அன்பு கிடைக்கல, எனக்கு பாசம் கிடைக்கல, எனக்கு நேசம் கிடைக்கல அப்படிம்பார். இன்னும் எம்ஆர் கீழே நின்றுட்டு என்னடா இவன் கிடைக்காதெல்லாம் கேட்குறான். அன்பு எங்கே கிடைக்கும் சார், எந்த கடையில் கிடைக்கும் சார், பாசம் எங்கே சார் கிடைக்கும்னு சிவாஜி கதறுவார். அப்போ எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறேன், எல்லாம் வந்துட்டுருக்கு, 2 நாள் வந்து சார் நீ கீழே இறங்கி வாம்பார் சிவாஜி. அப்படி உலகத்தில் எதெல்லாம் கிடைக்காதோ அதை பூரா இவர் எதிர்பார்த்து எழுதியிருக்கிறார் அந்த புக்கில். அப்படின்னார்கள். அதில் என்னன்னா, எனக்கு அதை படிக்கிறப்ப ரொம்ப எளிய மனிதர்களிடம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான வார்த்தைகள்லாம் போட்டு அவர் எழுதலை. நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அப்படின்னு ஒரு அச்சுறுத்துற நடை இல்லை. மிக இலகுவாக ஒரு டீக்கடை உட்காந்து நம்ம கூட ஒருத்தர் பேசுனா அது எப்படி பேசிகிட்டு இருப்பாரோ அப்படி பாமர மக்களுக்கும் புரிகிற மொழியில் தோழர் அமீன் இதில் சொல்லியிருந்தார். அதில் எனக்கு மிக மிக சிறந்ததாக பிடித்த கட்டுரைங்கிறது என்னை மனசு தொட்ட கட்டுரைங்க நிச்சயிக்க சில நிபந்தனைகள்னு அந்த வரதட்சணை வாங்குகிற பயல்களை பற்றி சொல்கிறார். உண்மையிலே துரத்தி அடிக்க வேண்டிய பயல்கள் இருக்கான்னா அந்த வரதட்சணை வாங்குற ஒரு தான். அது எந்த கன்றாவில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அதில் நம்ம இறக்கமே காட்டக்கூடாதுங்கிறது தான். அதில் அவருடைய குரலுங்கிறது ரொம்ப ஆதங்கத்தின் குரலாக. அது மாதிரி இந்த மீடியா எப்படி இருக்குது, இந்த ஊடக உலகம் எப்படி இருக்குங்கிறத அது ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டுரையாக சொன்னேன். எனக்கு அது சொல்கிறப்ப எனக்கு வழக்கமாக ஒரு நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதுதான். நியூயார்க் நகரத்தில் ஒருத்தன் போயிட்டு இருந்திருக்கான், ஒரு இளைஞன். அந்த நேரம் பார்த்து ஒரு பள்ளி சிறுமி ஒருத்தி வந்துட்டு இருந்திருக்கான் நடந்து. அந்த பள்ளி சிறுமி வரவும் அந்த மறுபுறத்துலேருந்து, சாலையின் மறுபுறத்துலேருந்து ஒரு வெறி பிடித்த ஒரு வெறி நாய் அந்த சிறுமி கொதறதுக்காக பாயுது. அந்த சிறுமியை அடுத்த நொடி கரவழி கை வைக்க வாய் வச்சிடும், பல் வச்சிடும்ன்றப்போ அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் வரான். அவன் என்னன்னாலும் பரவாயில்லன்னா அவளை அந்த ராட்வீலர் மாதிரி பெரிய நாய், அந்த நாயோடு இவன் கட்டி புரண்டு போராடி கடைசியில் அதை கொன்னறான். அந்த கொன்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த வெளியில் ஒரு போலீஸ்கார் வர்றாரு. போலீஸ்கார் அடடா பிரமாதமாக பண்ணிட்டியாப்பா, நீ இல்லைன்னா இந்த குழந்தை இந்த சிறுமி என்ன கதியாயிருக்கும் இந்த வெறி நாய்கிட்ட. நீ ஒரு நாளைக்கு பாரு நியூயார்க் டைம்ஸில் இப்போ ஒரு வீரமிக்க ஒரு அமெரிக்கன் ஒருத்தன் ஒரு வெறிபிடித்த நாய்கிடம் இந்த குழந்தையை காப்பாற்றினான்னு வரணும். இன்னும் அவன் சொல்கிறான், ஐயா நான் அமெரிக்காக்காரனே இல்லையா ஐயா, நீங்கள் பாட்டுக்கு அமெரிக்காங்கிறீங்களே அப்படின்னு. சரி விடு, நாளைக்கு பார் பத்திரிக்கையில் ஒரு தீரமிக்க ஒரு நியூயார்க் இளைஞன் இந்த சிறுமியை காப்பாற்றினா ஒரு வெறிபிடித்த நாய்கிட்ட இருந்தேன்னு அப்படின்னா. அதுக்கும் சொல்கிறார், ஐயா நான் நியூயார்க்கானுமே கிடையாது. சரி நீ எந்த நாடு தான் அதாவது சொல்லுப்பா அப்படிங்கிறான் போலீஸு, அமெரிக்க போலீஸ். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் ஈராக்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி நாளைக்கு நியூஸ் வரும் போட்டு போயிடறான். அடுத்த நாள் வருது, ஒரு அப்பாவி நாயை சுட்டு கொன்ற ஒரு வெறி பிடித்த இளைஞன்னு பேப்பரில் வருது. ஆக அப்பாவியாக இருந்த ஈராக்னு ஒன்று அவன் வெறி பிடித்தவன் ஆகிட்டான். நாய் வெறி பிடிச்சது அப்பாவி நாய் ஆகிடுச்சு. ஆக ஊடகம் என்பது தொடர்ச்சியாக உலகம் முழுக்க அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. அமீன் அவர்கள் தமிழ்நாட்டின் ஊடகத்தை இந்திய ஊடகத்தை வச்சு பேசியிருக்காரு. ஆனால் ஊடகம் என்பது தொடர்ச்சியாக அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பேப்பர் திடீர்னு முஸ்லீம் தீவிரவாதி கைதுன்னு வரும். நான் யோசிப்பேன், உலகத்திலே தீவிரவாதி இந்த முஸ்லீம் ஒருத்தன் தான் இருக்கானா? அப்போ கிறிஸ்துவ தீவிரவாதி கிடையாதா, யூத தீவிரவாதி கிடையாதா, இந்து தீவிரவாதி கிடையாதா? உலகத்திலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் தமிழ் தீவிரவாதி கைதுன்னு வரும். மலையாள தீவிரவாதி, தெலுங்கு தீவிரவாதி, கன்னட தீவிரவாதிலாம் கிடையாது.
ஆக அந்த ஊடகத்தை பற்றி பேசும்போது எனக்கு இந்த நேரத்தில் மதிப்புக்குரிய உச்ச நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அந்த வி.ஆர். கிருஷ்ணய்யர் வந்து இந்த உலகமயமாதல்கள் வந்து ரொம்ப இதாக வரப்போ, அந்நிய முதலீடுகள் இந்தியாவுக்குள்ளே வரப்போ எல்லா துறையிலையும் வெளிநாட்டுக்காரன் வர்றான். அமெரிக்காருக்கு கூட அமெரிக்காக்காரன் வர்றான், இல்லை ஜப்பான்காரன் வர்றான். அப்போ இந்த நேரங்களில் எல்லா துறையிலையும் வந்தாலும் ஒரு துறையில் மட்டும் அந்நிய முதலீட்டை அவங்க அனுமதிக்கிறதே இல்லை இந்தியாவில். அது என்னன்னா ஊடகத்துறை. இந்த ஊடகத்தில் மட்டும் வெளிநாடு யாரும் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வெளிநாட்டோட ஊடகத்துறையோட ஊடுருவல் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம் நாட்டின் பண்பாட்டை கலாச்சாரத்தை இவர்கள் நாசமாக்கி விடுவார்கள். அதனால்தான் நாங்கள் எக்காரணம் கூட ஊடகத்துறையில் மட்டும் நம் நாட்டின் கலாச்சாரத்தை சீரழித்து விடுவார்கள் என்பதற்காக அந்நியர்களை விடுவதில்லை என்ற போது மதிப்புக்குரிய கிருஷ்ணய்யர் அவர்கள் சொன்னார், உண்மைதான், அவர்கள் சொல்வது சரிதான். நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வேறு எவரையும் சீரழிக்க அனுமதிக்க மாட்டோம். அந்த உரிமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா இந்த காங்கிரஸ் கட்சி மாரி அது, அவங்க கட்சி தலைவர் குடும்பம் யாரையும் தொட விட மாட்டான், அவன் தான் இருப்பான். ஆக வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொன்னது தான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு இணைஞ்சி. ஊடகம்ங்கிறப்ப வந்து அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட இனிக்கும் இல்லறம் இதை பார்க்குறப்போ எப்படி ஒரு இல்லறம் இருக்கணும், அதில் ஏன் இல்லாதனால வர்ற சிக்கல்களை பற்றி அந்த புத்தகம் பேச சொன்னாங்க. அதில் இன்னொரு குறிப்பாக சொன்னாங்க, ஒரு பெண்ணை நீ அழகுக்காக ஒரு திருமணம் பண்ணாத, அல்லது ஒரு செல்வத்துக்காக திருமணம் பண்ணாத. அது நம்ம ஏரியாவில் இந்த நேரத்தில் மறக்க முடியாத ஒரு கடிதம் இருக்குன்னா இல்லறத்துக்கான சம்மந்தமான ஒரு கடிதம்ங்கும்போது உலகத்திலே இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த இலக்கியமாக பார்க்கலாம்னா தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய துணைவியார் நாகம்மையார் இறந்ததற்கு விடுத்த ஒரு அறிக்கை இருக்கு இல்லைங்க, இரங்கல் அறிக்கை. அதை போல் ஒரு இலக்கியம் எனக்கு தெரிஞ்சல. மிக அற்புதமான ஒரு இதாக வந்து அந்த இதை நான் பார்த்தேன். அப்புறம் இந்த புத்தகத்துக்குள்ளே போகணும்னு பார்க்குறப்போ வந்து அந்த நிச்சயிக்க சில நிபந்தனைகள், அதே மாதிரி பிரிவதற்காக இணைந்தோம்னு. பிரிவதற்காக என்னென்னா அந்த அறுத்து விடுதல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. வேண்டாம், நீ வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், அவங்க உடனே அறுத்து விடுதல்ங்கிறத இதை சொல்கிறாரு. அது இப்போ உண்மையிலே சொன்னாங்க, திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. நம்மளை பொறுத்தவரை அப்படிலாம் நம்பிக்கை இல்லைங்க, சொர்க்கம் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது, அது வேறு. சொர்க்கங்கள் நிச்சயிக்கப்படுவதில்லை திருமணங்கள், அது வர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன. அதுதான் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதை தாண்டியெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறதான். அதுமாதிரி கடல் கடப்பவனுக்குன்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். கடல் கடப்பவன்னா நம்ம இதுவரை கடல் கடந்து போய் இது துபாயிலையோ மற்ற அரேபிய நாடுல இருந்தால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா மறுபடியும் இந்த சேரன் படத்தில் காட்டுற மாதிரி அந்த வெற்றி கொடி கட்டு படத்தில் வரும், வடிவேல் துபாய் போயிட்டு வந்து சென்ட்டு போட்டு வருவார், நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச கடல் கடந்தவனோட வாழ்க்கையை நம்ம நினச்சிக்கோம். ஆனால் கடல் கடப்பவனோட துயரம் என்ன, அவன் குடும்பம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறது வந்து தோழன் அமீன் வந்து இந்த ஓரிரு பக்கங்களை சொன்னாலும் அந்த குடும்பம் அவனை இழந்து விட்டு எப்படி தத்தளிக்குது. நீ பாட்டுக்கு வந்துட்டு மைனர் மாதிரி ஒரு மாதம் இருந்து போட்டு போயிடுறியே, அதற்கப்புறம் அந்த பிரிவை அந்த பிள்ளைகள் எப்படி சமாளிக்கும், அந்த தன் துணைவி எப்படி சமாளிப்பா அப்படி வந்து ஒரு பார்க்காத ஒரு பக்கத்தை. இப்போ என்ன மாதிரி ஆளுகள் சினிமா பார்த்தா இதுதான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் பார்க்காத ஒரு பக்கத்தை வந்து அமீன் சொல்வார். அதே நேரத்தில் எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தம்பி இசாக் அவர்கள் வந்து போன வாரம் நான் 3 நாளைக்கு முன்னாடி அவரோட அலுவலகத்துக்கு போயிருந்தப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆல்பம் ஒன்று போட்டு காமிச்சார். ஒட்டகம் மேய்க்கிறான் தமிழ் பிள்ளைன்னு சொல்லிட்டு மிக பிரமாதமான பாடல்கள். அந்த ஒரு தாயின் துயரம், தன்னுடைய துணைவியின் துயரம், அப்பா வருவாராங்கிற ஒரு நீ வரும் நாள் தான் எங்களுக்கு பெருநாள் அந்த குழந்தை பாடுற பாடல். தாஜ்நூர் அவர்கள் வந்து இசையமைப்பாளர் மிக பிரமாதம் பண்ணியிருந்தார். உண்மையிலே அது மிக அற்புதமான திரைப்படத்துக்கான கருவே வந்து அதில் அறிவுமதி, மறைந்த நம்ம அன்பிற்குரிய கவிக்கோ அவர்கள், தோழர் இன்குலாப் அவர்கள் எழுதின பாடல்கள் அதில் இருக்குது. எனக்கு அந்த பாடல் தான் வந்து தோழரோட கட்டுரையை படிக்கும்போது எனக்கு நினைவு வந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து நான் உடன்படுறதுக்கு நிறையா இருந்துச்சு, முரண்படுறதுக்கும் நிறையா இருந்துச்சு. அது நான் அதை சொல்லியிருந்தேன் நண்பர்களே. என்னென்னா இதில் வந்து நிச்சயிக்க சில நிபந்தனைகள் கட்டுரை வந்து ஆணித்தரமான கட்டுரையாக நான் இதில் வந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி பிரிவதற்காக இணைந்தோம். அதே மாதிரி இன்னும் கோபமான கட்டுரை எனக்கு இதை படித்த உடனே அமீன் வந்து சின்ன வயசாக இல்லை பென்ஷன் வாங்குறவரான்னு டவுட்டே வந்துடுச்சு. இவருக்கு அந்த காதல் வேலை என்னதான் அப்படி கடுப்போ கோபமோ தெரியல. நான் ஒரு சின்ன 80 வயசு தான் கூட லவ் பண்ணல, அதெல்லாம் வேற. அந்த அளவுக்கு தோழர் கோபப்பட்டிருந்தாரு. நம்மளுக்கு அதில் நான் அதிக நேரம் பேச மற்றவரை 4 புத்தகங்கிறப்ப நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது எந்த விதத்திலும் சரியாக்காது. இன்னொன்று அடிப்படையில் நான் பேச்சாளர் சும்மாவே சொதப்பேன். அது இந்த ஏசி குளிர்னாலும் நம்மளால் பேச முடியாது. அதனால் அந்த முன்னுரை மட்டும் அது ஏன்னா அந்த மொத்த புத்தகத்தையும் நான் வாசித்ததில் அந்த முன்னுரையை நான் உங்களுக்கு வாசித்து விட்டு விடைபெற்றால் அந்த புத்தகத்தில் என்ன நான் என்ன நினைக்கிறேங்க வந்து
உங்களுக்கு புரியுவதற்காக அதை மட்டும் வாசித்து விட்டு விடைபெறலான் இருக்கேன். நண்பர்களே, அன்புமிக்க அமீன், கடிதங்களாலேயே கோர்க்கப்பட்ட நூலுக்கு கடிதத்தாலேயே அணிந்துரை வழங்குவதுதானே சரியாக இருக்கும். எனவே அஞ்சல் செய்யாத கடித நூலுக்கு மின்னஞ்சல் செய்கிறேன் இந்த அணிந்துரையை. மிக மிக எளிய மனிதர்களுக்கு மிக நெருக்கமாக நின்று பேசுகின்றன இக்கடிதங்கள். காசுக்காக கடல் கடந்த பயணங்களும் காசினை விரயமாக்கும் கல்யாண பரோடோபங்களும் என ஏராளமானவற்றை எளிய விதத்தில் சொல்லிச் செல்கிறது இந்நூல். உண்மை ஒழிக்காது சொன்னால் அமீனின் வரிகளில் என்னை வருடியவையும் உண்டு, நெருடியவையும் உண்டு. சிற்றுதலின் கண்ணீர் கடிதத்தை வாசித்த போது அதில் சிற்றுதல் நடத்துறதோட துயரத்தை அந்த கடிதத்தில் சொல்கிறார். உண்மையிலே உலகத்தில் துயரமான கதாரின்னா அந்த சிறுபத்திரிக்கை நடத்துறது தான். இன்றைக்கி சிறுபத்திரிக்கைலாம் பெரிய கார்பரேட் பத்திரிக்கை ஆச்சுன்னு தோழர்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே அந்த காலத்தில் சிறுபத்திரிக்கை கொண்டு வரனா அது எவ்வளோ துயரம் என்னங்கிறது. நான்லாம் என்ன சொல்கிறேன், எங்கிட்ட கட்டுரை கேட்டாங்கன்னா அப்படியே நான் சிறுபத்திரிக்கை ஆச்சு அப்படி சரி நான் 3வது இஸ்யூலேருந்து எழுதுனா நல்லாயிருக்குமே. ஏன்னா எனக்கு தெரியும் 2வது இஸ்யூ நின்று போயிடும்னு. நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு சோம்பேறித்தனத்துக்கு ஒரு இதாக அந்த சிற்றுதல். அதே மாதிரி சிற்றுதல் பற்றி பேசும்போது இப்போ சமரசம் வருது, நான் தொடர்ந்து வாசிச்சிருக்கேன். மிக அழகழகான மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், நல்ல கட்டுரைகள்லாம் பிரமாதம் வருது, தலையங்க உட்பட வாசிக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் கூட சமரசத்துக்கு ஒரு அஞ்சலட்டை எழுந்தல. நம்ம அது என்னென்னா பகிரங்க கடிதம் இருக்குமே, பர்சனல் கடிதம் நம்ம வர்றதில்லை. ஆனால் இதே நேரத்தில் எனக்கு அந்த சிற்றுதன் படிக்கும்போது எனக்கு இன்று 2 பேர் நினைவு வந்தது. சிற்றுதன் கடிதத்தை வாசித்த போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஒருவேளை நீங்கள் என்னைத்தான் குத்தி காட்டுகிறீர்களோ என்று. நானும் அப்படித்தான். வந்த நூலை வாசிப்போம், அருகில் இருப்போரிடம் எல்லாம் அதை சிலாயிப்போம். ஆனால் அந்த படைப்பாளிக்கு அவ்விதழை பாராட்டியோ அல்லது விமர்சித்தோ ஒரு அஞ்சலட்டை கூட அனுப்ப மாட்டோம். எனக்கு ஏனோ இந்த வேளையில் மரியாதைக்குரிய மனிதர்கள் தீக்காசியும் வள்ளிக்கண்ணனும் நினைவில் வந்து போகிறார்கள். தமிழகத்தின் மூலையில் உள்ள ஒரு குக்கிராமத்திலிருந்து 10-15 தாள்களுக்கு பின்னடித்து ஒரு பத்திரிகை வந்தாலும் போதும், உடனே அதனை வாசித்து விட்டு அதனை நிறை குறைகளை அழகாக சுட்டிக்காட்டி அஞ்சல் செய்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார்கள். எனக்கு சுட்டு போட்டாலும் வராத பழக்கம் இது. இதைத்தான் சரியாக சுட்டியிருக்கிறீர்கள் நீங்கள். இந்த கூறுகெட்ட ஜனநாயகத்தில் 4வது தூண் என்கிற ஊடகத்துறை எந்த லட்சணத்தில் இருக்கிறது? சிறுபான்மை மக்கள் அனைவரையும் தூர்வாதிகளாக சித்தரிக்க எப்படி திட்டமிட்டு துணை போகிறது என்பதை ஓரளவுக்கு பேசுகிறது வெறுப்பின் விதை. இங்கு மட்டுமில்லை, உலகம் முழுக்க சிறுபான்மையினர் விஷயத்தில் நாடித்தான் போய் கிடக்கிறது இந்த 4வது தூண். இந்நூலிலேயே படித்ததும் பிடித்து போனது தட்சணை வாங்கிகளை பற்றிய கடிதம் தான். உண்மையாக அது வரதட்சணை வாங்கிகளை தட்சணை வாங்கிகள்னு சொல்கிறார். தட்சணை வாங்கிகள் எந்த அளவுக்கு இருக்காங்க? தட்சணை வாங்கிகள் வார்த்தை புதிதாக நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அமீன் மூலமாக. பற்றிய கடிதம் தான் மிக மிக அற்புதமான நெத்தியடி கடிதம் என்றால் நிச்சயிக்கு சில நிபந்தனைகள் என்கிற இம்மடலை சொல்லலாம். வெட்கங்கட்ட வரதட்சணை பொறுக்கிகளை பற்றி பேசும்போது அதில் அவர் சொல்கிறாரு, எனக்கு பொண்ணு தர போகிற மாமா கிட்ட மறக்காமல் கேளுங்க, எனக்கு மனைவியாக வரப்போகிறவளுக்கு 20 வருஷமாக சோறு போட்டிங்களே, அதுக்கு நான் எம்புட்டு தரணும்னு கேளுங்க. வரப்போகிற என்னோட மனைவிக்கு 20 வருஷமாக துணிமணிகள் எடுத்து கொடுத்துருக்காங்களே, அதுக்கு எவ்வளவு ஆச்சு? எல்கேஜிலேருந்து பிஎஸ்சி வரையில் படிக்க வச்சுருக்காங்களே, அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவழிச்சிருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கே என்னால் பணம் கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம் என பெரிய போடாய் போட்டிருக்கீர்கள் அமீன். வரதட்சணை கேட்கும் பொறுக்கிகளை வேறு யாரும் இதை விட கிழித்து தொங்க விட முடியாது. பிரிவதற்காக இணைந்தோம் அப்படிங்கிற இதில் அம்மா வீட்டில் சுயமரியாதையோடு வாழ்ந்த பெண் கணவன் வீட்டில் வெறும் சமையல்காரராயான அவலத்தை சொல்லுகிறது இந்த பிரிவதற்காக இணைந்தோம். நவீன நலாயினிகளாக நின்றாலும் அடங்காத கணவன் அறுத்து விடுதலிலேயே கவனமாய் இருக்க விலகலல்ல வாழ்க்கை இணைதலில் தான் இருக்கிறது என்கிறாள் அந்த ஆடவனில் பாதி. இப்படிப்பட்ட ஜென்மன்களையெல்லாம் மதித்து நடப்பதை விட மிதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள். எங்காவது பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா? எங்காவது நரிகளால் ஆடு கோழிகளுக்கு விடுதலை உண்டாகுமா? எங்காவது முதலாளிகளால் தொழிலாளிகளுக்கு விடுதலை உண்டாகுமா? எங்காவது வெள்ளைக்காரர்களால் இந்தியர்களுக்கு செல்வம் பெருகுமா? எங்காவது பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு சமத்துவம் கிடைக்குமா என்பதை யோசித்தால் இதன் உண்மை விளங்கும். அப்படி ஒரு கால் ஏதாவது ஒரு சமயம் மேற்படி விஷயங்கள் விடுதலை உண்டாகிவிட்டாலும் கூட ஆண்களால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது என்று பொட்டில் அடித்தது போல சொன்ன தந்தை பெரியாரின் வார்த்தைகளே இந்த நவீன நலாயினிகளுக்கு விடுதலைக்கான வழி. அதை போலவே ஒரு நாளைக்கு என்னை 70 முறை மன்னிக்க வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு முறையாவது மன்னியுங்கள் என முதலாளியிடம் கெஞ்சுகிறார் ஒரு முதிய தொழிலாளி. அது நானும் ஒரு முதலாளிங்கிற கட்டுரையில்
அதில் நம்ம இதில் குர்ஆனில் சொல்லியிருக்கீங்க 70 முறை மன்னிக்கணுங்களா? நபிகள் நாயகம் சொன்னது 70 முறை மன்னிக்கணும்னு சொல்கிறது. அது அப்புறம் அது படிக்கிறப்ப வந்து 70 முறை மன்னிப்பினை நபிகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டம் வேறு. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தினை முன் நிபந்தனையாக்கிய பேராசான் மார்க்ஸுக்கு முந்தைய காலம் அது. அட்டைகளம் அன்பை என்றைக்கும் எதிர்நோக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். மறைக்காமல் சொல்ல வேண்டுமானால் இந்த தொகுப்பிலேயே எனக்கு ஒப்புதலில்லாத கடிதம் ஒன்று உண்டென்றால் அது நெஞ்செல்லி தந்த தாயே வாகத்தான் இருக்க முடியும். அது மனித உணர்வுகளில் ஒன்றான மகத்தான காதலை கொச்சைப்படுத்துகிறது. இதைப் போலவே நிஜத்தில் சுடும் நிழல்களும் காதலே பாவம் என்று புலம்புகின்றன இவ்விரு கட்டுரைகளும். அப்போ தான் யோசித்தேன், நம்மால் பென்ஷனரா என்ன அப்படின்னு. இரு கட்டுரைகளும் காதலை சொன்ன ஒருவனை கொடுங்குற்றவாளியை பார்த்து அறிவுரையை அள்ளி வீசுகிறது ஒரு பெண்ணின் குரல். இது பல இடங்களில் ராமதாசுகளின் குரலோடு ஒத்திசைவாக சொல்கிறது என்பதையும் சொல்லாமல் இருக்க முடியாது என்னால். போதாதற்கு நீ ஒரு சமூக போராளி, இதெல்லாம் உனக்கு தேவையா என்ற ஒரு பெண்ணின் குரலுக்கு பின்னணியில் ஒரு ஆணின் குரல் கேட்கிறது. ஏன் சமூக போராளி லவ் பண்ணக்கூடாதா என்ன? அது என்ன புரியல. ஒரு சமூக போராளி, நீ சமூகத்தை குரலுக்கு பின்னணியில் ஒரு ஆணின் குரல் ஒலிக்கிறது. ஏன் போராளிகள் காதலிக்கக்கூடாதா? இந்த சமூகத்தை நேசிப்பதைப் போல இன்னொரு சக உயிரையும் நேசிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன? உழைக்கும் மக்களுக்கான உன்னத தத்துவத்தை தந்த கார்ல் மார்க்ஸ் காதலித்தவர் தான். உலகின் ஒவ்வொரு உயிர் மீதும் மாளா நேசம் கொண்டு போராடி 38 வயதில் மரணத்தை முத்தமிட்ட சேகுவேரா காதலித்தவர் தான். தமிழீழ மக்களது விடுதலையை முன்னெடுத்த தேசிய தலைவர் பிரபாகரனும் காதலித்தவர் தான். அமீனின் பார்வையோடும் பாதையோடும் முரண்படும் இடம் இதுதான். நூலில் ஒன்றுபடக்கூடிய அநேக விஷயங்களில் பாலஸ்தீன புறாக்களுக்காக எழுதப்பட்ட மடலும் உண்டு. ரொம்ப அழகான இந்த பாலஸ்தீன புறாக்களுக்காக எழுதப்பட்ட மடல் ரொம்ப அழகாக ஒரு பெண்ணின் பார்வையில்னு சொல்கிறீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த எழுதப்பட்ட மடலும் உண்டு. ஜும்மானா சும்மாவா அப்படிங்கிறது வந்து மற்றொரு சுவாரஸ்யமான மடல். இவை எல்லாவற்றை விடவும் எனக்கு பெரும் சிரிப்பை மூட்டிய மடல் ஒன்று உண்டென்றால் அது பகையுங்கள் என்பதுதான். பகையுங்கள்னு ஒரு இது எழுதியிருக்கிறார் தலைவர், ஒரு கடிதம். அதை படித்தோன்னே எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சு. என்னென்னா, புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு எவ்வளோ கேடானது என்பதை பற்றிய மடல் அது. ஆனால் இந்த அணிந்துரைக்கு அமரும் முன்பே எனக்குள் எண்ணற்ற பட்டிமன்றங்கள். இப்போது எழுதுவதா அல்லது நாளை எழுதுவதா, இல்லை இப்போது ஒரு சிகரெட் பற்ற வைக்கலாமா அல்லது அப்புறமா, படித்து முடிச்சுட்டு அடிக்கலாமா இல்லை அடித்து முடிச்சுட்டு படிக்கலாமா என்று எனக்கும் சேர்த்துத்தான் எழுதியிருக்கிறார் அமீன் என்பது படித்து முடித்த போது புரிந்தது. அடிப்படையில் நான் ஒரு நாத்திகன், அத்தோடு மத மறுப்பாளன், சாதியை சீந்தாதவன். ஆனாலும் பல்வேறு தளங்களில் பயணப்படும் நண்பர் அமீன் என்னை இந்நூலுக்கு அணிந்துரையளிக்க சொன்னது பெருமகிழ்ச்சி. அந்நியப்படாமல் வாசகர்களோடு அருகில் அமர்ந்து பேசுகிற, பிரமிக்க வைக்காமல் எண்ணற்ற செய்திகளை வெகு எளிமையாக எடுத்துச் சொல்கிற இதை போன்ற நூல்களை நீங்கள் இன்னும் நிறைய எழுத வேண்டும் அமீன். இதுவே எனது பெரு விருப்பம். தோழமையுடன் பாமரன்.